ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைய ஆரோக்கியமான பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பிரண்டையோட பயன்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த பிரண்டைக்காயை யார் யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது, இந்த பிரண்டை வந்து நம்ம உடலில் என்னென்ன நோய்கள்லாம் தீர்க்குது, அதை பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பிரண்டை வந்து யார் சாப்பிடக்கூடாதுன்றதை நம்ம ஃபஸ்ட்டில் பார்த்துருவோம் ஃப்ரெண்ட்ஸ். கர்ப்ப காலத்தில் கர்ப்பிணி பெண்கள் இந்த பிரண்டை சாப்பிடுவதை நீங்கள் தவிர்ப்பது மிகவும் நல்லது. சர்க்கரை நோய் உள்ளவர்கள் பிரண்டையை சாப்பிடுவதற்கு முன்னர் மருத்துவரை ஆலோசிப்பது மிகவும் நல்லது. ஏனென்றால் இந்த பிரண்டை காயானது உங்கள் இரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவை குறைக்கலாம். மாதவிடாய் காலத்தில் அதிக உதிரப்போக்கு ஏற்படும் பெண்கள் பிரண்டை சாப்பிடக்கூடாது. ஏனென்றால் பிரண்டை அதிக உதிரப்போக்கிற்கு வழிவகுக்கும். பிரண்டையில் அதிக அளவு நன்மைகளும் உண்டு. ஸோ இப்போ பார்த்த இவங்க மட்டும் இந்த பிரண்டைக்காயை நீங்கள் தவிர்த்து விட்டு மற்ற அனைவருமே இந்த பிரண்டைக்காயை நீங்கள் சாப்பிடும்போது உங்களுக்கு என்னென்ன மருத்துவ பயன்கள்லாம் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிரண்டையை நீங்கள் துவையல் செய்து சாப்பிடுவதன் மூலம் எலும்பு முறிவை சரி செய்வதற்கும், எலும்பு தேய்மானம் அடையாமல் இருப்பதற்கும் மற்றும் மூட்டு வலியை சரி செய்வதற்கும் உதவுகிறது. செரிமான கோளாறுகளை குணப்படுத்த உதவும் இந்த பிரண்டை. இந்த பிரண்டையை நீங்கள் துவையலாக செய்து அதனுடன் நீங்கள் இஞ்சி மற்றும் நெய் சேர்த்து சூடான சாதத்தில் போட்டு சாப்பிடுவதன் மூலம் செரிமான கோளாறு மற்றும் மலச்சிக்கல் பிரச்சனையை குணப்படுத்தவும் உதவுகிறது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இதய நோய் வராமல் இருக்க இந்த பிரண்டையை நீங்கள் சாப்பிடலாம். உடலில் சேரும் கெட்ட கொழுப்பு மற்றும் இரத்தத்தில் சேரும் கொலஸ்ட்ராலில் ஏற்படும் இதய நோய் மற்றும் பக்கவாதம் போன்ற நோய்கள் வராமல் தடுக்க இந்த பிரண்டைக்காய் மிகவும் பயன்படுகிறது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஆஸ்துமாவை குணப்படுத்தும் இந்த பிரண்டை துவையல். மூச்சு திணறல் உள்ளவர்கள் பிரண்டையின் தண்டு மற்றும் மிளகு சம அளவு எடுத்துக்கொண்டு துவையல் போல நன்றாக அரைத்து ஒரு நாளில் 2 வேளை எடுத்துக்கொள்வதன் மூலம் மூச்சு திணறல் வராமல் பாதுகாக்க உதவுகிறது. அலர்ஜி போன்றவைகளையும் வராமல் பாதுகாக்க இந்த பிரண்டைக்காய் மிகவும் பயன்படுகிறது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, உடல் எடையை குறைக்க நினைப்பவர்களுக்கு இந்த பிரண்டைக்காய் ஒரு சிறந்த மருந்து. உடல் எடையை குறைப்பதோடு மட்டுமில்லாமல் உடலில் இருக்கும் எல்டிஎல், அதாவது கெட்ட கொழுப்பையும் குறைக்கிறது. ட்ரைக்ளிசரைடுகளையும் குறைக்க இந்த பிரண்டைக்காய் மிகவும் பயன்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு வந்து பசியே ஏற்படாமல் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் அவர்களுக்கு இந்த பிரண்டையை நீங்கள் துவையல் செய்து கொடுக்கும்போது அவருடைய பசியுணர்வை நன்கு தூண்டும் இந்த பிரண்டை. ஸோ இவ்வளோ நன்மைகள் இந்த பிரண்டையில் கொண்டிருந்தாலுமே இந்த பிரண்டையில் வந்து சிறிதளவு தீமைகள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பிரண்டையை வந்து சுகாதார நலன்களுக்காக எடுத்துக்கொண்டால் நீங்கள் ஒரு நாள் 2 வேளை நீங்கள் எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் உங்களுக்கு வேறு ஏதேனும் உடல்நல குறைபாடு இருந்தால் மருத்துவர்களை அணுகிவிட்டு நீங்கள் சாப்பிட வேண்டும். இல்லை என்றால் பக்க விளைவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. பிரண்டையை நீங்கள் சப்ளிமெண்டரி இல்லாமல் எடுத்துக்கொண்டால், அதாவது பவுடர், கேப்சூல் மற்றும் ஜூஸாக எடுத்துக்கொள்வதன் மூலம் வாயு, வயிற்றுப்போக்கு, உலர்ந்த வாய், தலைவலி, உடல் சூடு மற்றும் தூக்கமின்மை போன்ற பிரச்சனைகள் ஏற்படலாம். இவ்வாறு இந்த பிரச்சனைகள் ஏற்படும் போது இந்த பிரண்டையை நீங்கள் சாப்பிடுவதை நீங்கள் தவிர்க்க வேண்டும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பிரண்டையோட நன்மைகள் மற்றும் தீமைகள் பற்றி பார்த்தோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறோம். மேலும் இது போன்ற ஆரோக்கியமான தகவல்களுக்கு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.